கெத்தாக ரீல்ஸ் போட்டு ஊரையே எச்சரித்து மாஸ் என நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் அடுத்த சில நாட்களில் பள்ளிக்கூட மாணவர்கள் போல திருக்குறள் படித்ததற்கு விளக்கம் அளித்திருந்த வீடியோதான் இது. திருக்குறள் ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போற்றப்படும். ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மை தருவது என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறப்பாக போற்றப்படும். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர், சரித்திர பதிவேடு குற்றவாளி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தனது பிறந்த நாளை கொண்டாடினார். வரிசையாக வைக்கப்பட்டிருந்த கேக்கை வெட்டிச் சாய்த்த ராஜா மாலையும் கழுத்துமாக ஒரு பஞ்ச் டைலாக்கை பேசியிருந்தார். நடிகர் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தின் பாடல் பின்னணியில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அன்னாரின் விழுதுகள் ரீல்ஸாக பதிவு செய்து இன்ஸ்டாவில் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்ஸ்டாவில் கெத்து காட்டிவிட்டோம், மாஸ் காட்டிவிட்டோம், லைக்ஸ் அள்ள போகிறது என ராஜாவும் அவரது சகாக்களும் நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தது போலவே அந்த ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடும் வகையிலும் அந்த வீடியோ இருந்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இந்த சூழலில்தான் அந்த வீடியோ நகர உதவி கண்காணிப்பாளர் மதன் அவர்களின் பார்வைக்கு சென்றிருக்கிறது. அவர் இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதையடுத்து முத்தையாபுரம் காவல்துறையினர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ராஜா மற்றும் அவரது நண்பர்களை காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை நடத்தினர். அதில் ராஜா வேறொரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி ராஜாவை முத்தையாபுரம் காவல்துறையினர் கைது செய்தனர். அதோடு ராஜாவையும் அவரது நண்பர்களையும் முத்தையாபுரம் போலீசார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருக்குறளை படிக்கச் சொல்லி அதற்கு விளக்கமளிக்க வைத்ததை வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோவும் இன்ஸ்டாவில் வைரலாகி இருக்கிறது. தூத்துக்குடியில் யாராவேனாலும் இரு, நம்ம லைனில் கரெக்டா இரு என்று வீடியோ வெளியிட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் சரியாக கரெக்ட் செய்திருக்கிறார்கள் என நெட்டிசன்கள் காவல்துறையை பாராட்டி வருகின்றனர். தூத்துக்குடியில் நடந்ததைப் போல திட்டக்குடி அருகேவும் ஒரு இளைஞர் எல்லை மீறிய இன்ஸ்டா ரீல்ஸால் தற்போது கைதாகி இருக்கிறார். வலிப்பு வந்து வெறி பிடித்ததைப் போல கையில் கத்தியை வைத்து கதகளி ஆடிக்கொண்டிருக்கும் இவர் தீபக். 22 வயதாகிறது. டிப்ளமோ 2ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். கடந்த 27ஆம் தேதி இரவு ஊரில் ஆலம்பாடி மாரியம்மன் கோவில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் நடந்திருக்கிறது. அப்போது அங்கு வந்த தீபக் கத்தியை காட்டி நான் தாண்டா கெத்து என்பது போல அங்கிருந்தவர்களை மிரட்டியிருக்கிறார். அதோடு புதுப்பேட்டை படத்தில் வரும் வசனத்தை பின்னணியில் ஒலிக்கவிட்டு இங்கு எப்பவுமே நாங்க தான், காலம் கடந்தாலும் செய்ய வேண்டிய சம்பவம் சிறப்பாக செய்யப்படும் என்ற வாசகத்தோடு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி காவல்துறையின் பார்வைக்கு சென்றது. இதையடுத்து ராமநத்தம் போலீசார் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட தீபக் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். ரவுடி, கெத்து, நான் தான் பெரியாள் போன்ற போலி பாவனையில் சிக்கி ஏராளமான இளைஞர்கள் தற்போது தங்களின் வாழ்க்கையை தொலைத்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த 2 சம்பவங்களும் ஒரு உதாரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.